நடிகை மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா தமிழில் ரஜினியோட வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வெற்றிமாறனுடைய விடுதலை 2, ஆர்யாவுடைய மிஸ்டர் எக்ஸ் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மஞ்சு வாரியர் கொடுத்த பேட்டியில் தமிழில் சிறந்த கதாபாத்திரங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மஞ்சு வாரியர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேரளாவில் ஜாதி மதம் தாண்டி எல்லாராலையும் கொண்டாடப்படுற பண்டிகை தான் ஓணம். ஒட்டுமொத்த கேரளாவும் கொண்டாடுற பண்டிகைன்றதால மகிழ்ச்சியான விழாவாக இருக்கும். இது போன்ற பண்டிகைகளில் வீட்டில் இருக்க முடியாமல் போனால் படப்பிடிப்புகளில் கொண்டாடும்போது அதில் சேர்ந்துக்கிறேன். கடந்த ஓணம் பண்டிகைக்கு எங்கே இருந்தன்றது ஞாபகமே இல்லை. இந்த பண்டிகையில் விடுதலை 2 படப்பிடிப்பு இருக்குது. வேட்டையன் படத்தில் ரஜினி சாரோட மனைவியாக நடிச்சிருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பெயர் தாரா. ரஜினி சாரோட ஸ்டைல்களை படங்களில் தான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் அவர் கூட நடித்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பெருமையாகவும் நினைக்கிறேன். இதில் இடம்பெற்று இருக்க மனசுலாயோ பாடலுக்கு ஏராளமான நடன கலைஞர்கள் கூட ஆடினது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம். தமிழில் சிறந்த கதாபாத்திரங்கள் கிடைச்சிட்ருக்கு. அசுரன் படத்தில் இருந்து துணிவு படத்தோட கேரக்டர் வித்தியாசமானது. வேட்டையன் படத்தில் இருந்து மாறுபட்ட கேரக்டர். விடுதலை 2 மிஸ்டர் எக்ஸ் கதாபாத்திரங்களும் அப்படித்தான்னு மஞ்சு வாரியர் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழில் அவங்களுக்கு கை நிறைய படம் வந்துட்டு இருக்கிறதாவும் அவங்களுக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களை கொடுக்கறதாவும் தமிழ் சினிமாவை புகழ்ந்திருக்காங்க மஞ்சு வாரியர்.